ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது டக்குன்னு செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார். நம்ம கிட்ட காய் எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம தக்காளி வெங்காயம் வச்சு இந்த சாம்பார் நம்ம செஞ்சிடலாம். இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார். நமக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேயே இந்த சாம்பார் நம்ம செஞ்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கர் எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். 10 நிமிஷம் ஆகிட்டு பிறகு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாருக்கு நமக்கு பருப்பு தேவையில்லை, அப்படியே செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி எடுத்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு கரண்டி போட்டு வச்சுருந்த உள்ளோ. இது வெறும் இது வேகிறதுனால தண்ணி எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் வெளியே வரோன்றதுனால நான் ஒரு கரண்டி போட்டு வச்சு அதை நான் இப்போ எடுக்க போகிறேன். நீங்களும் ப்ரெஷர் எல்லாம் வெளியே தண்ணி எல்லாம் வெளியே கொட்டுச்சேன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு வச்சுடுங்க. இப்போ நான் அதை எடுத்துட்டு நம்ம கரண்டியில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மிக்சியில் கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன், நல்லா கடைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு மிக்சியில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எனக்கு மிக்சியில் வேண்டான்றதுனால நான் கரண்டிலே நான் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கிறதுனால நான் புளி எதுவும் சேர்க்கல. இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம கொதிக்கிறதுக்குள்ள இது நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்க்குறேன், சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம். இப்போது இந்த சாம்பார் ஒரு பக்கம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த சாம்பார் கூட சேர்க்கறதுக்கு இதுதான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸு. அதனால நம்ம இப்படி செய்யலாம். அப்போ நமக்கு சாம்பார் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை நம்ம அந்த சாம்பார் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாகும். நான் இன்றைக்கி 3 பேர் அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், நம்ம தாளிச்சிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதை குழம்பை நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சாச்சு. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு நான் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு நம்ம ஒரு முறை இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு இட்லிக்கு தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இந்த சாம்பாரை நம்ம வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், சாம்பார் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது டேஸ்ட் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நமக்கு டக்குன்னு காய்கறி எதுவும் இல்லைனாக்கா நமக்கு சட்னி கூட ஆட்டுறதுக்கு முடியலன்னா டக்குன்னு தக்காளி வெங்காயம் எப்பவுமே எல்லார் வீட்லேயும் இருக்கும், இது வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு கடல மாவு மட்டும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சால் நமக்கு கெட்டியாக வரும் குழம்பு. இதுக்கு பருப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, வெறும் இது தக்காளி வெங்காயம் வச்சு நம்ம இந்த டிஃபன் சாம்பார் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்லாம். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் கெட்டியாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.